யாரா நீங்களா எங்க இருந்துடா வரீங்க? இவங்க செய்யற ஜோலி இவங்க பார்க்குறதெல்லாம் பார்த்தா நமக்கே காமெடியா இருக்கு. மோடி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதான். சரி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. கன்னியாகுமரியில வந்து தியானம் பண்ணக்கூடாதான். தியானம் எங்க போய் பண்றாரு? கோபாலபுரத்துல போய் பண்றாரா? இல்ல அறிவாலயத்துல பண்றாரா? இல்ல வந்து சத்தியமூர்த்தி பவன்ல பண்றாரா? காங்கிரஸ்காரனும் திமுககாரனும் கொதிக்கிறாங்க. அவர் வீட்ல பண்றாரா? விவேகானந்தர் பாரா அவங்க வீடு. ஆனா எல்லாரும் நினைக்கிற மாதிரி அது கவர்மெண்ட் இதில் நிர்வாகம் பண்ணல. ஆர்எஸ்எஸ் நிர்வாகம் பண்ணுது. விவேகானந்தா கேந்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஆர்எஸ்எஸ் ஓட சேர்ந்தது. அங்கே வந்து விவேகானந்தர் பாறை அந்த வச்சது, விவேகானந்தர் சிலையை வச்சது 133 அடி ஓங்கி உயர வளர்ந்துருக்குல திருவள்ளுவர் திருமேனி, அது வந்து ஆர்எஸ்எஸ் காரு ஏக்நாத் ராண்டேங்கிறவர் வச்சவர். அவர் தான் விவேகானந்தா கேந்திரத்தை தொடங்கி நடத்திக்கிட்டு வந்தாரு. இப்பயும் ஆர்எஸ்எஸ் தாண்டா மெயின்டைன் பண்ணுது. அங்கே வராரு, உங்களுக்கு ஏன்டா எரியுது? அதுக்கு சொல்கிறாங்க தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்குது, அப்போ பார்த்து வராரு. இதனால் வந்து இதாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு தானே வராரு. இந்த 30ஆம் தேதி தானே வராரு, இன்னைக்கு சாயந்தரம் தானே வராரு. எல்லா பக்கமும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இவர் வந்தோடனே அந்த டிவியை பார்த்து மிஷினில் ஓட்டு பூரா மாறிடுமா? என்னடா காமெடியாக இருக்குது. இல்லை வந்து வாத்தியார் பூரா அந்த வீடியோ பார்த்துட்டு ஓட்டை என்றப்பா எக்ஸ்ட்ரா பிஜேபிக்கு எண்ணீர போகிறாங்களா? உலகம் முட்டாள்தனமா இல்லை. அப்புறம் கொடைக்கானல் போனார். இல்லை இப்போயாவது மோடி இங்கே கன்னியாகுமரி வந்த பிறகு எங்கேயுமே தேர்தல் நடக்க போகிறதில்ல. எல்லா தேர்தலும் முடிஞ்சிருச்சு. ஜூன் 4ஆம் தேதி என்ன போகிறாங்க. ஆனால் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கப்பேவும் வேறு மாநிலத்துலலாம் தமிழர்லாம் இருக்காங்களே, எல்லா நியூஸில் வந்து மானுக்கு வந்து ரொட்டி கொடுக்குற மாதிரி, முயலுக்கு வந்து தலை சீவி விடுற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து முதலமைச்சர் ஐயா போட்டா போட்டார்ல, கொடைக்கானல் போனார்ல, அது மட்டும் செய்யலாமா? ஏன்பா உதயநிதி எங்கன்னு கேட்குறா. உதயநிதி அண்ணனா ஆளை காணாமே, காணா போயிட்டாரா? எங்கே போயிருக்காரு? துபாயில் இருக்காரா, லண்டனில் இருக்காரா, இல்லை வாஷிங்டனில் இருக்காரா? அதை கேளுங்கடா. மக்கள் பணி செய்யாமல் தேர்தல் நேரத்தில் அவர் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம்ல. ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் விசிட் பண்ணலாம், நல்லா இருக்கான்னு பார்க்கலாம், ஹாஸ்பிட்டலில் போய் விசிட் பண்ணலாம். இல்லை அதிகாரி இவர் போகக்கூடாது, சரி அரசியலாக இருக்கா, அதிகாரியை அனுப்பலாம். இந்த சூழலாம் விட்டு போட்டு அவர் வார்டுக்கு எங்கேயோ ஓய்வு எடுக்க போயிட்டாரு. அதை கேட்க துப்பு இல்லை அந்த செல்வப்பு இருந்த காங்கிரஸ்காருக்கு. இவர் வந்து மோடி வரக்கூடாது, இது பண்ணக்கூடாது, நாங்கள் கருப்புடி ஆர்ப்பாட்டம் எத்தனை பேர் வருவீங்க? ஆள் இருக்கா காங்கிரஸில்? மற்ற ஏரியானா கூட பரவாயில்ல, கன்னியாகுமரி போயிடாதீங்கயா. காங்கிரஸ்காரில் எல்லாம் ரிட்டையர்டு பீஸாதே இருப்பா. இதுன்னா காங்கிரஸ் கருப்புடி ஆர்ப்பாட்டம் சொல்லாத, கிறிஸ்துவர்கள் கருப்புடி ஆர்ப்பாட்டம் சொல்லு. ஏன்னா கன்னியாகுமரியில் இருக்க இந்து ஊரா பிஜேபிக்காரு. நீங்கள் எங்கே காங்கிரஸ்கார ஒருத்தையும் கூட கிடையாது இந்துக்கள். அவள் போய் எங்கே போய் இது ஒன்றுவா 1-2 இருக்கான் ஏடிஎம்கேல, அவங்க டெபாசிட் வாங்க மாட்டாங்க, அது வேறு கணக்கு. அந்த டீமை வந்து நீ போய் ஏன் இதெல்லாம் வேண்ட போய் பார்த்து சாதாரணம் இல்லாமல் போய் கருப்புடியை காட்டுங்கப்பா. அது வேற திராவிட மாடல் போலீஸை பற்றி தெரியாது. மோடிக்கு வெள்ளை கொடை பிடிச்சவங்க, வெள்ளை கொடி பிடிச்சவங்க வெள்ளை கலர் லத்தி எடுத்து வெளுத்து விட்டுருவாருங்க. பார்த்துக்க தமிழை போற்றி.